வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெய்லி நமக்கு இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா இதை மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் பேக்கிங் சோடா, ஃப்ரூட் சால்ட் எதுவுமே நம்ம சேர்க்கல. நிறைய வெஜிடபிள் சேர்த்து செஞ்சுருக்காதுன்னா ரொம்ப ஹெல்த்திங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் இதுலேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. நம்ம அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துட்டு நம்ம அரிசியை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும் நல்லா எள்ளு. ஒரு துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம். எள்ளு பாருங்க நல்லா பொரியுது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கி அதை மாவில் சேர்த்துடலாங்க. இந்த தாளிப்பு சேர்த்துட்டு நம்ம மாவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நல்லா திருவி தண்ணியில் போட்டு கேரட் துருவலால் திருவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்னா கருக்காமல் இருக்கும். திருவி போட்டிருக்கேன். அதை நல்லா புழிஞ்சிட்டு மாவோட சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை துருவி மாவோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிற அளவுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ ஒரு ஸ்டவ்வில் தோசை தவா வச்சுருக்கேன். அதில் நம்ம எண்ணெயை தடவி விட்டுடலாம். தடவிட்டு மாவு எடுத்து நம்ம ஊற்றிடலாங்க. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வராது. நம்ம லேசாக கரண்டியால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பலாம் மெலிசாலாம் ஸ்ப்ரெட் பண்ண வராது. இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சிடலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்துட்டு 1 ஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தோசைக்கெலாம் எண்ணெய் ஊற்றுவோம்லங்க, அதை மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய காய்கறி இருக்கிறதுனால இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நமக்கு வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்பவே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட நான் காரக்குழம்பு வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் சேர்த்து வச்சிடுறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.